அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான பேரிஸ் என்கல்ஃபிங் கேண்டில் சார்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதிக அளவு ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் தொடர்ச்சியாக புல்லிங்லேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா டாப்பில் போய் ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டில் இருக்கும். அது மேலே ஸ்டிக் வந்திருக்கலாம். அந்த ஸ்மால் கேண்டில் அடுத்த கேண்டில் ஒரு சின்ன கேப்பை போய் ஒரு புல்லிங் போகிறது மாதிரி பெரிய டவுன் ஆகி இந்த ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டில் கவர் பண்ணி கீழே வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னாக்கி அதாவது பையரை விடைக்கும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இனி மார்க்கெட் ஏறாது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணோம். இது பேரிஸ் என்கல்ஃபிங், அதாவது பேரிஸ் என்கல்ஃபிங் அப்படி வந்துச்சுனாலே மிகப்பெரிய ஒரு செல்லிங் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ப்ராஃபிட் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் 80% மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அடுத்த கேண்டிலில் என்ட்ரு பண்ணோன்னா ஸ்டாப் லாஸ் இந்த கையை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கேண்டில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோவை இது பிரேக் டவுனாக ஆகிரும். இப்போ எந்த இடத்துல இது வரும் அப்படின்னு பார்க்க போனாக்கி மார்க்கெட்டுடைய ஹை, அதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டர் சேர்த்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மிகப்பெரிய ஒரு செல்லிங் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பேரிஸ் இன்கல்ஃபிங்காக மாறிடும். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்ட்லேயே போகும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிளை பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பேரிஸ் இன்கல்ஃபிங்கிறது இதுதான் லாஸ்ட்டில் டாப்பில் வந்த கேண்டில். இந்த டாப்பில் வந்த பிறகு அடுத்த கேண்டில் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணால் கூட இந்த க்ரீன் கேண்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணலாம். இப்படி வரும்போது இந்த மார்க்கெட்டுடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்லி செல்லர்ஸ் பக்கம் திரும்பிடும். செல்லர்ஸ் தான் அதில் ஜெயிப்பாங்க. அந்த இடத்துல பையிங் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இது பேரிஸ் இன்கல்ஃபிங் இந்த சார்ட் பேட்டர்னை நீங்கள் வாட்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியும் வரும். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கே இருந்து ரிவர்ஸ் வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். கீழே இருந்தே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே இருந்து மேலே போய் டாப்பில் வந்த பிறகு ஒரு பெரிய பேரிஸ் இன்கல்ஃபிங் வரும். பொதுவாக நீங்கள் அப்பில் போகும்போது வரக்கூடிய க்ரீன் கேண்டிலை விடைக்கும் ரெட் கேண்டில் ரொம்ப லாங்காக வரும். அது ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக விடைக்கும் நெகட்டிவ் மிக வேகமாக மூவ் ஆகும். இதில் பேனிக் செல் கூட நடக்கும். பை பண்ண பிறகு பயம் வந்துச்சுனாலே எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் டவுன் ஆகிரும். இந்த மாதிரி கேண்டில் வரும்போது நீங்கள் அடுத்த லோவில், அதாவது அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஹையை கொடுத்துக்கலாம். இதை ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் செல்லிங் போய்க்கலாம். ப்ரஷ் செல்லிங்காக இதில் போய்க்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் எங்கே வரும் அப்படின்னாக்கி ஒரு பெரிய மூமெண்ட் நடந்த பிறகு, அதாவது மார்க்கெட் டாப்பில் வந்த பிறகு தான் இது நடக்கும். ஹை போய் இனிமேல் பையிங் நடக்காது அப்படின்னு தெரியும் போது இப்படி ஒரு பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிடுங்க. மோர் தென் 80% மேலே இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இது. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த மாதிரியும் கேட்கலாம். மார்க்கெட்டு கீழே இருந்தே மூவ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு கேண்டில், க்ரீன் கேண்டில் வரும். அது ஸ்டிக் மேலே இங்கேயும் இருக்கலாம். அதோடைய கையை பிரேக் அவுட் ஆகாமலும் கீழே ஒரு லாங் பேரிஸ் கேண்டில் வந்துச்சுன்னா இதோடைய லோவில் நம்ம என்டர் பண்ணோம்னா இதோட கையை ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுதான் பேரிஸ் இன்கல்ஃபிங் பேட்டர்ன். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரியும் வரலாம். இது சாம்பிள் இந்த மாதிரி தான். ஒரு 2 கேண்டில் மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். நீங்கள் 2 கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் டாப்பில் ப்ரீவியஸ் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாதிரி வரும். லோவை பிரேக் டவுன் ஆகணும். இது பேரிஸ் இன்கல்ஃபிங். புல்லிஷ் இன்கல்ஃபிங் ஆப்போசிட்டில் இது வரும். அதாவது புல்லிஷ் இன்கல்ஃபிங் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இது வரும். இது நீங்கள் பெரிய ஒரு டவுன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அதாவது கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே ப்ரீவியஸ் கேண்டிலோட லோயை பிரேக் டவுன் ஆகிரும். கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் இருக்கலாம். அதாவது லாங் கேண்டிலும் இருக்கலாம், ஓரளவு மீடியமான கேண்டில் கூட இருக்கலாம். இது பிரேக் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இதுதான் பேரிஸ் இன்கல்ஃபிங். எத்தீரியம் காயினில் இன்னொரு சார்ட்டில் இதில் ஒரு இது இருக்குது. இதே நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் டாப்பில் போன பிறகு மிகப்பெரிய ஒரு டவுன். ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மேலே கொடுத்தோம் அப்படின்னாக்கி
ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இது வந்து 1 hour சார்ட். டே 1 சார்ட்டில் இதில் இருந்திருக்கு. டே 1 சார்ட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். என்ன இருக்குது, இது வந்து பேரிஸ் என்கல்ஃபிங் மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ட் பேட்டர்ன் தான் இது. இதிலிருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. இப்போ வந்து லாங் டைமாக நம்ம செல் பண்ணோம்னா, செல்லிங்கில் போனோம்னா இதிலிருந்து இது வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் 2 கேண்டில் வச்சு இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். 15 minute கேண்டிலில் இதுவும் ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் சார்ட் பேட்டர்ன் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் வந்துன்னா ஒரு புக் பண்ணிக்கலாம். டைம் பீரியட் வந்து குறைச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கி ப்ராஃபிட்டை வந்து குறைவாக புக் பண்ணலாம். லாங் டைமாக பார்த்தோம்னா லாங் டைமாக ஹெவி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்படி நீங்கள் இந்த கேண்டில் பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு செல்லிங்கில் போகணுமா பையிங்கில் போகணுமாங்கிற ஐடியாலாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் கண்டிப்பாக வேணும். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஐடியாவும் நல்லா கிடைக்கும். இதுதான் பேரிஸ் என்கல்ஃபிங். பேரிஸ் என்கல்ஃபிங்னாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய செல்லிங் வரக்கூடிய ஒரு சார்ட் பேட்டர்ன் தான் இது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.